Hey friends, welcome back to our channel. நான் ரீசெண்டாக ஏலகிரி ஹில் ஸ்டேஷன் போனேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் ஆற்காட், வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி வழியாக போகலாம். ஸோ மொத்தம் இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர். யூஸ்வலி நீங்கள் காரில் போனீங்கன்னா 4 to 5 hours ஆகும். ஸோ சென்னை டு ஆற்காட் பார்த்தீங்கன்னா 114 கிலோமீட்டர் வரும் அண்ட் அரௌண்ட் உங்களுக்கு 2 to 2.5 hours ஆகும். நெக்ஸ்ட்டு ஆற்காட்லேருந்து நீங்கள் வெள்ளூர் போனோம் அப்படின்னா நீங்கள் 24 கிலோமீட்டர் வரும். ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 1/2 hour ஆயிரும். தென் வெள்ளூர்லேருந்து நீங்கள் ஆம்பூர் போகணும். ஸோ அது டெஃபினட்டாக 1 hour, மேக்ஸிமம் 1 hour ஆகும். அண்ட் ஃப்ரம் ஆம்பூர் டு வாணியம்பாடி மேக்ஸிமம் 18 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நீங்கள் 18 minutesல போயிடலாம். தென் வாணியம்பாடியிலேருந்து நியர் திருப்பத்தூர் போகணும். ஸோ திருப்பத்தூர் யூஸ்வலி நீங்கள் காரில் போனீங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ திருப்பத்தூர்லேருந்து எக்ஸாக்டாக 2 kilometer ஏலகிரி. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். வாணியம்பாடிக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏலகிரி மலைக்கு போகிற அந்த காட் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 ஹேர்பின் பென்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த தமிழ் கவிஞர்கள் பேர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெண்ட்லேயும் இப்போ நீங்கள் பார்க்குறப்போ அதில் வந்துட்டு பாவேந்தர், பாரதியார், திருவள்ளுவர், கம்பர், கபிலர் இந்த மாதிரி தான் அந்த பெண்டில் வந்து நேம்ஸ் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த ஹேர்பின் பெண்ட் ஒவ்வொன்றுலேயும் நாங்கள் மேலே போகிறப்ப பார்த்திங்கன்னா நடுவுலேயே நிறைய மங்கீஸ்லாம் வந்து இருந்துச்சு. பட் டெஃபினட்டாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே இருக்கிற மங்கீஸ்க்கெலாம் நீங்கள் எதுவும் ஃபீட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மங்கிக்கு ஃபீட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸோ ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே நிறைய ஒரு 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 கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. ஸோ அங்கே உங்களுக்கு சைடில் வந்துட்டு அலர்ட் மாதிரி கூட வச்சுருப்பாங்க, டோன்ட் ஃபீட் த அனிமல்ஸ் அந்த மாதிரி எதுவும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது வந்துட்டு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ இந்த ஜேர்னி நிஜமாக சூப்பராக இருக்கும். இந்த ஹில் ஸ்டேஷன் நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு திடீர்னு காது அடைக்கிற மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். வியூஸ் செம்மையாக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் ஒவ்வொரு பெண்ட்லேயும் நீங்கள் கார்லேயோ இந்த மாதிரி ஓன் வெஹிக்கிள்லேயோ நீங்கள் போகிறப்ப கொஞ்சம் ஸ்பீட் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறைச்சி போனீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு பெண்ட்லேயும் நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்காது. ஸோ இதில் வந்து அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் ட்ரைவ் நிஜமாக அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூல் கிளைமேட்டாக இருக்கும் அண்ட் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 14 ஹேர்பின் பென்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் வளைவு. ஸோ இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மங்கீஸ் இருக்கும். ஸோ குட்டி பசங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி உங்களுக்கும் ஃப்ரீடமாக இருந்த மாதிரி இருக்கும். அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பெண்ட் நீங்கள் போகிறப்பமே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய மங்கீஸ் தான் அங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ இது நீங்கள் நல்லாவே வாட்ச் பண்ணிட்டு போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பட் ஒன்று என்னென்னா இந்த மலைப்பகுதியில் வந்துட்டு நிறைய குரங்கு இருக்கும். ஆனால் அதுக்கு வந்துட்டு நீங்கள் எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது. லைக் எதுவும் ஃபுட்டோ எதுவும் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதுவும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அங்கே ஒவ்வொரு பென்ஸ்லேயுமே வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஏலகிரி மலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் குரங்கு வந்துட்டு நிறைய இருக்கும். ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டே போகலாம். ஸோ இது வந்துட்டு எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட சேஃப்டிக்காக இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் இந்த பாவேந்தர் வளைவுலேருந்து தான் இந்த மலை பகுதியை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரோட் கொஞ்சம் ப்ராடாக இருந்த மாதிரி சேஃபாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா பாரதியார் வளைவு அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு வியூஸ் எல்லாமே சூப்பராக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வளைவு. ஸோ இந்த ரோட்லேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ரோட் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்த மாதிரி, ஸோ கொஞ்சம் நீங்கள் நிதானமாக மெல்ல போகணுன்ற மாதிரி இருக்கும். 4th பெண்டு பார்த்தீங்கன்னா இளங்கோ வளைவு அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பர் வளைவு அப்படின்னு வரும். ஸோ இந்த கம்பர் வளைவுலேருந்து உங்களுக்கு போகிறப்ப கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு ஏர் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபிலர் வளைவு, ஸோ இந்த மாதிரி பாரி வளைவு. ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பென்ஸாக நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் மெல்ல நிதானமாக போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நிஜமாக ஒவ்வொரு பென்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு வியூ அவ்வளோ அழகாக தெரியும்.
அண்ட் கபிலர் வளைவு அண்ட் ஔவையார் வளைவு. இது வந்துட்டு 7th பெண்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பெண்ட். இங்கேருந்து நீங்கள் அந்த மவுண்டைன்ஸ் அந்த எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரோன் ஷாட் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பெண்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக எடுக்க முடியும். அண்ட் வியூஸ் உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 8th என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரி வளைவு. ஸோ அதான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு ரோட் கொஞ்சம் அப்படியே ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரி வளைவு அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி வர ஆரம்பிக்கும். 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்லாம் ரொம்ப லாங் ட்ரீஸ் இந்த மாதிரி ரொம்ப வியூஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. நிஜமாக சொல்ல போனீங்கன்னா கொடைக்கானலுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மினி ஒரு சின்ன இதாகவே ஹில் ஸ்டேஷன், ரொம்ப அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன். நீங்கள் இங்கே போயிட்டு வரலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா காரி வளைவு. ஸோ இங்கேருந்து காரி வளைவு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போக 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 உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் இது ரொம்ப நல்ல வியூ வந்துட்டு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் என்ன பெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓரி வளைவு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளோட அந்த மலைப்பகுதி ஏறுறோம் பார்த்திங்கன்னா அந்த உயரம் வந்து ரொம்ப அப்படியே அதிகமாக இருக்கிற மாதிரி மேலே ரொம்ப ஹைட்டாக போகிற மாதிரியே தெரியும். அண்ட் அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப ஒரு சில்னஸ்ஸாக உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆய் வளைவு, அதுக்கடுத்து அதியமான் வளைவு. ஸோ இந்த அதியமான் வளைவு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 வளைவு தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலே டாப் வியூ போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த 14 ஹேர்பின் பெண்ட்ஸில் நீங்கள் மோஸ்ட்லி அந்த 7th பெண்ட் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வியூஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7th பெண்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த 7th பாயிண்ட் அந்த 7th பெண்டு வந்துட்டிங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் நல்லா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு வியூஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் மலை ஏறப்பையும் சரி அண்ட் இறங்குறப்பையும் சரி இந்த லோ கீரே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 1 and 2 இதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் பவர் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்ஸ்லையும் 20 to 30 km/h இந்த ஸ்பீட்லேயே நீங்கள் மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரைவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு பிளைண்ட் கர்வ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பிரேக் யூசேஜ் எல்லாமே வந்துட்டு இறங்கும்போது கொஞ்சம் கண்டினியூஸாக பிரேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் என்ஜின் பிரேக்கிங் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அண்ட் கிளட்ச் பார்த்தீங்கன்னா ஏறும்போது நீங்கள் ஹாஃப் ப்ரெஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் இந்த கிளட்ச் பிளேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபுல் கிளட்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி வென் கியர் சேஞ்ச் அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மழையோ இல்லைனா உங்களுக்கு அந்த மிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோலாகவே பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஹெட்லைட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மலை பாதையில் வந்துட்டு நீங்கள் கார் ஓட்டும்போது டெஃபினட்டாக லோ கீரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலாக இருக்கும். அண்ட் இந்த ஹேர்பின் பெண்டில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் லோ ஸ்பீட்லேயே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அண்ட் இறக்கத்துலேயுமே நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்ஜின் பிரேக்கிங் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். டெஃபினட்டாக ஒவ்வொரு இதுலேயுமே உங்களுக்கு வந்து மங்கீஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணி பார்த்து போயிட்டு வாங்க. அண்ட் மழை நேரத்தில் கொஞ்சம் ரெய்னி சீசன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இறங்கி நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லா தெரியும். ஸோ ஒவ்வொரு பெண்ட்லேயுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஓரி வளைவு. ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு 3 பெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள் நிறைய மங்கீஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் ரோடில் நீங்கள் பாஸ் ஆகி போயிட்டுருக்கிறத பார்க்கலாம். ஸோ நாங்கள் போகிறப்ப அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஈவன் நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த பார்க்கிங்கில் நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு வெளியே போய் செக் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துட்டு இந்த மாதிரி வியூஸ் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு கார் சைட்லேயே மங்கி வந்துருச்சு. அப்புறம் கார் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவர் சீட் பக்கத்தில் இந்த மாதிரி இப்போ பார்த்துருக்கீங்களா, இது வந்து டிரைவர் சீட் பக்கத்தில் தான் இருந்துச்சு. விட்டால் கார் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே ஜம்ப் அடிச்சிடும் போல், அந்தளவுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்துச்சு. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்துட்டு நீங்கள் இந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் சேஃபாக ஜேர்னி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஃபுட் ஏதாவது ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய மங்கீஸ் வந்து வரும். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஆய் வளைவு. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன பெண்டு தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வியூஸ் நல்லா தெரியும்.
அதுக்கப்புறமா இதுக்கு நெக்ஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா அதியமான் வளைவு. ஸோ இது வந்துட்டு இங்கேருந்து ரோட் கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் இன்னும் 2 பெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வந்துட்டு நல்லி வளைவு அண்ட் பேகன் வளைவு. நல்லி வளைவு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் எல்லாமே பாருங்களேன். சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோ. ஸோ இதில் நடுவில் ஒரு பஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த பஸ்ஸு வந்துட்டு டேர்ன் பண்ணி வந்து ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு பெண்ட்லேயுமே வந்துட்டு கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி கிராஸ் பண்ணி போங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண்ட்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப அவசரமாக ஸ்பீடாக போயிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் இந்த ட்ரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோலாகவே போகிறது பெஸ்ட் ஹில் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அதியமான் வளைவு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு 913 மீட்டர் உயரம். அதுதான் உங்களுக்கு 12th பெண்டு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இந்த மாதிரி இருக்கும். ரோடு கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஹைட் போக போக உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ப்ராடாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் நல்லா பார்க்கலாம் அண்ட் ஸ்லோவாகவே வாங்க. ஸ்லோ ஸ்பீட் தான் ரொம்ப பெஸ்ட்டு இங்கே. அண்ட் லாஸ்ட் 13 பெண்டு பார்த்தீங்கன்னா நல்லி வளைவு. இது வந்து 1002 மீட்டர் உயரம் இருக்கும். ஸோ இந்த பெண்ட்லேருந்து உங்களுக்கு உயரம் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும் அண்ட் காற்று வந்து கொஞ்சம் சில்னஸாகவே இருக்கும். அந்த மிஸ்ட் அந்த ஃபாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். காலை நேரத்தில் அதுவும் மார்னிங் டைம்லாம் நீங்கள் வரும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் வியூஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த மார்னிங் டைம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 14th பெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேகன் வளைவு. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வளைவு. ஸோ இது வந்துட்டு இது தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏலகிரி நகரம் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் நீங்கள் போகிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் புக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இதில் நீங்கள் ட்ரை பண்ணி வரப்போ கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் அண்ட் சேஃப்டான்ற மாதிரி கொஞ்சம் மெல்ல நீங்கள் பார்த்து சேஃபாக ட்ரை பண்ணி வந்தீங்கனாலே ரொம்ப நல்லது. குட்டி பசங்களாம் நல்லா அந்த வியூஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஸ்பீட் பண்ணி போகிறப்ப உங்களுக்குமே அந்த வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும். அண்ட் நிஜமாக ஃபேமிலியாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரிப் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோலேயே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் எல்லாமே லாங் ட்ரீஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப லாங் ட்ரீஸ் நாங்கள் அங்கே பார்க்க முடியும். நிஜமாகவே வியூஸ் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதுவும் மார்னிங் டைமில் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபாக்லாம் பார்க்குறம்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங் ட்ரீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வர முடியும். ஸோ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கங்கே ஒவ்வொரு பெண்ட்லேயுமே இருக்கும். அண்ட் ரெசார்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நேராக நீங்கள் போய் புக் பண்ணுறதுனாலுமே நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வர்றது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல. நீங்கள் நல்லபடியாக புக் பண்ணி செஞ்சு நீங்கள் பாட்டுக்கு ட்ராவல் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ட்ரிப் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஹோட்டல்ஸ் இருந்த மாதிரி அவ்வளோவா இல்லை. ஹோட்டல்ஸ் இருக்குது, பட் ஆனால் நிறைய நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக தேடுற மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ரெசார்ட்லேயே அரேஞ்ச் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்படி ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஜாலியாக ஃபேமிலியோட ட்ரிப் என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ மெயினாக நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே ஏலகிரி மேலே போயிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா மெயினாக நீங்கள் இந்த புங்கனூர் ஏரி, ஜலகம்பரை அருவி, நேச்சர் பார்க், பேராகிளைடிங், ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த புங்கனூர் ஏரின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஏலகிரியோட மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி என்ன அப்படின்னா இது வந்துட்டு போட்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு நீங்கள் போட்டிங் போகலாம் அண்ட் ஃபேமிலியோட ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஜலகம்பரை அருவி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் மாதிரி. ஸோ அந்த அருவி பார்த்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லி வளைவு கிராஸ் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேகன் வளைவு. ஸோ அது ஒன்று தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பென்ஸையும் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ ஆஃப்டர் புங்கனூர் ஏரி ஜலகம்பரை அருவி ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி. நீங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு அந்த ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ரெய்னி சீசனில் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வியூவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேகன் வளைவு. இது தாங்க லாஸ்ட்டு 14th ஹேர்பின் பெண்ட். ஸோ இது நம்ம க்ராஸ் பண்ணிட்டோன்னா மேலே ஏலகிரி மலைக்கு வந்தாச்சு.
ஸோ இதில் வந்து நிறைய மோஸ்ட்லி குட்டி பசங்களுக்கு நிறைய ப்ளே ஏரியா வந்து இருக்கும். நேச்சர் பார்க், பேராகிளைடிங் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ குட்டி பசங்க இந்த மாதிரி எல்லாமே ஆல் இன் ஒன் ஸ்பாட்டில் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களோட புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.